பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சங்கீதங்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். 118 சங்கீதம் 15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. போதும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன உங்களுக்கு தெரியுது? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? கம்பீரம். ஹல்லேலூயா. என்னது கம்பீரம் என்று சொல்லும்போது என்ன ஞாபகம் வருது? இந்த வருடத்தின் வாக்கு தத்துவம். நிறைய பேருக்கு மறந்து போகும். அதனால் அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்தி சொன்னாதான் அந்த வார்த்தை நமக்கு மனதில் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம் கம்பீரம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கம்பீரத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த கம்பீரத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் கம்பீரத்தை அனுபவிக்கிறீர்கள் அல்லது கம்பீரத்தை நீங்கள் அறுத்து கொண்டிருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் எல்லா வசனங்களும் நமக்கு வாக்கு தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் ஒவ்வொரு வசனத்தை நாம் பிடித்து கொண்டு அதை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, அதை வைத்து நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒன்று தான் வாக்கு தத்தமாக? அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளைக்கும் கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு மாதத்திலும் நமக்கு வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அதே போல் ஒரு வருடத்திற்கு இந்த வாக்கு தத்தம் என்று கொடுக்கும் பொழுது அந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஏராளமான வார்த்தைகள் உண்டு. எல்லாவற்றையும் நாம் மனதில் வைத்து கொள்ள முடியாது. ஒரு வார்த்தையை நாம் பிடித்து கொண்ட, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறீர், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதிலும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்றும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். அதை தான் வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ நம்ம வசனங்களை நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி கொடுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். ஆனாலும் ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள அல்லது நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால், நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நம்ம வாழ்க்கையிலே சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது முடியாத காரியம். ஆண்டவர் வேதத்திலே நமக்கு எல்லாவற்றிற்கும் அவர் வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அதை நாம் ஆராய்ந்து நாம் வாசித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 1-2 வசனங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன்.
அது 2 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இப்படியாய் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது என்ன? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுத்திகரிப்பு இல்லாமல் அல்லது தேவனுடைய அந்த தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லாமல் நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய பாத்திரமாகிய இருதயம், நம்முடைய இருதயம் என்கிற அந்த பாத்திரம் அசுசி நிறைந்ததாக இருக்குமானால், அழுக்கு நிறைந்ததாக இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை அசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அதில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அதிலே ஊற்ற முடியாது. ஏனென்றால் அது பிரயோஜனப்படாது, அதெல்லாம் கெட்டு போகும். ஆகவே நம்முடைய பாத்திரம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய மாம்சத்தை நாம் அடிக்கடி சுத்தப்படுத்தி கொள்ளுகிறோம். நாம் குளித்து பலவிதமான காரியங்களை நம்முடைய சரீரத்திற்கு நாம் செலுத்தி நம்ம என்ன செய்கிறோம்? மாம்சத்தை நாம் சுத்தப்படுத்தி கொள்ளுகிறோம், சுத்திகரித்து கொள்ளுகிறோம். ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய ஆத்துமாவை நாம் சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், நம்மிலுள்ள அசுத்தங்கள் நீங்க நம்மை கழுவப்பட வேண்டும் என்றால், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே 51வது சங்கீதத்தில், என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் வெண்மையாவேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து கொண்டு நாம் பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நேரத்தில் நாம் அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருப்போம். நாம் ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் பண்ண பட்டிருப்போம், அபிஷேகிக்கப்பட்டிருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பரிசுத்தத்தை நாம் மறுபடியுமாக ஆண்டவரிடத்திலே நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்படி நம்ம சரீரத்தில் நம்ம ஒரு நாள் குளித்தாலும் அடுத்த நாள் நம்முடைய சரீரத்தில் தானாக அழுக்கு ஒட்டி கொள்வதை போல நம்முடைய ஆத்துமாவிலும் நம்மில் ஒட்டி கொள்ளுகிறதை பார்க்கிறோம், நம்மிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அனுதினமும் ஆண்டவரிடத்திலே நம்ம கேட்க வேண்டும். யோபு தன் பிள்ளைகளுக்காக அப்படி தான் வேண்டுதல் செய்வார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் விருந்துக்கு போயிட்டு வராங்க, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பாவம் செய்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க வாயின் வார்த்தையினால் இருக்கலாம், அவங்களுடைய செயல்களினால் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்குள்ளாக பாவங்கள் கடந்து வந்திருக்கும். ஆகவே அவர்களுக்காக இந்த பலியை செலுத்துகிறேன் என்று சொல்லி யோபு ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறார். அதே போல நாமும் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்ம மன்றாட வேண்டும். நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், படிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுடைய உயர்வுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதைவிட முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் அந்த காரியத்தை நாம் மறந்து போகிறோம். அந்த காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. உலக பிரகாரமான மற்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் முதலிடம் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தருக்குரிய காரியங்களில், அதனால்தான் அடிக்கடி நம்ம சொல்கிறோம், பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க, வாலிப பிள்ளைகளை வாலிபருடைய கூட்டத்துக்கு அனுப்பி வைங்க, அவங்களுக்கு அங்கே ஆலோசனைகள் கொடுக்கப்படும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிறைவேற வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற காரியங்கள் காணப்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற வேண்டுமென்றால் எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா. ஆமென். விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். தூங்கிடக்கூடாது. அப்போது இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது நாம் பார்த்தோம், நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய ஆவியிலும் இருக்கிற அசுசிகள் நீங்க நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ பொறுமையாக இருக்கணும். வேதத்தில் நமக்கு பொறுமைக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், அவருடைய பொறுமைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்த நாள் முதற்கொண்டு ஆபிரகாம் பொறுமையோடு கூட காத்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருந்தபடியினால தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அது எபிரேயரில் வாசிங்களா, 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். போதும். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றான். ஆபிரகாம் பொறுமையோடு கூட காத்திருந்தபடியினாலே ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். ஆகவே தான் வேதத்திலே இவைகளெல்லாம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறபடியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சம்பவங்களை, இப்படிப்பட்டதான மனிதர்களை நமக்கு உதவியாக நாம் அவர்களை பின்பற்றும்படியாக வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவானவரை நாம் குறித்து பார்க்கும் பொழுது அவர் நம்ம எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து வரும்படிக்கு நமக்காக அவர் ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். நமக்கென்று ஒரு மாதிரியை அவர் வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படி இன்றைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே என்ன போல நீ இருக்கணும்னு சொல்ல முடியுமா? எத்தனை பெற்றோரால் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வருடங்கள் கடந்து போனாலும் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு பொறுமையோடு காத்திருந்த ஆபிரகாமை போல நாமும் ஒவ்வொருவரும் நாம் காத்திருந்து பொறுமையோடு இருந்து அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இப்படிப்பட்டதான சில காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அடுத்தபடியாக அதே சங்கீதம் 118:15 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த கம்பீரம் நீதிமான்களுடைய கூடாரத்தில் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த காரியங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக அந்த கம்பீரம் யாருடைய வீட்டில் இருக்கு? நீதிமானுடைய வீட்டில். துன்மார்க்கருடைய வீடு எப்படி இருக்கும்? நீதிமானுடைய வீட்டிலே கம்பீர சத்தம், துன்மார்க்கருடைய வீட்டில் என்ன இருக்கும்? அலறலின் சத்தம் இருக்கும், அழுகையின் சத்தம் இருக்கும், கூக்குரலின் சத்தம் இருக்கும், பலவிதமான சத்தங்கள் துன்மார்க்கருடைய வீட்டில் இருக்கும். ஆனால் நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்முடைய வீடுகளிலே கேட்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் எங்கள் வீடு கம்பீரத்தினால் நிறைந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டிலேருந்து கம்பீர சத்தம் எழும்பணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக நாம் காண்பிக்க வேண்டும். வேதத்திலே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு மனிதரை குறித்து விதமாய் சொல்லுகிறார். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். போதும். ஆண்டவரே சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த சந்ததியிலே
உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சந்ததி குறித்து நீங்கள் வீட்டில் போய் 6ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள், எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். அந்த சந்ததி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து, அருவருப்பான காரியங்களை செய்து, ஆண்டவரை துக்கப்படுத்தினபடியினால தான், கோபப்படுத்தினபடியினால தான் ஆண்டவர் இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், அதனால ஒன்றை எனக்கு முன்பதாக நான் நீதிமானாக பார்க்கிறேன், நீயும் உன் குடும்பமும் மாத்திரம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பேழையை உண்டாக்கும்படியாய் சொல்லுகிறார். இந்த சந்ததியிலே இன்றைக்கும் நம்ம வாழ்கிற இந்த சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நோவாவின் நாட்களிலே நடந்ததை போலதான் நம்முடைய காலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அருவருப்பான காரியங்கள், கேட்கவே பயங்கரமாக இருக்கிறது, கொடூரமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவருடைய கண்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம்? நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லது ஆலயத்தை விட்டு நாம் வெளியே சென்ற பிறகு நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தாவீது சொல்லுகிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரதியாக இருக்கட்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு முன்பதாக, மனிதர்களுக்கு முன்பதாக நம்மை நீதிமான்களாக நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். தாவீதை பார்க்கிறாங்க, ஆனால் தாவீதனுடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்குது. மனுஷன் பார்க்கிற வண்ணமாக நான் உன்னை பார்க்கிறதில்லை. ஒருவேளை அவங்க அண்ணமார்கள்லாம் பலசாலிகளாக இருந்திருக்கலாம், தாவீதனுடைய தோற்றம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். மற்ற சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தருடைய பார்வையிலே தாவீது ஒரு நீதிமானாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்புகிறதை பார்க்கிறோம். தாவீதை துரத்தி 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 ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தாவீதை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்டதான அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் தாவீது சவுலிடத்திலே சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீது நினைத்திருந்தால் அந்த நேரத்தில் சவுலை கொன்றிருக்கலாம். ஆனால் தாவீது அதை செய்யலை. அந்த வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரம் அறுத்து கொண்டு தூரத்தில் நின்று சவுலை பார்த்து சொல்லுகிறார், என் தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவர் உண்மை என் கைகளில் ஒப்பு கொடுத்திருந்தும் நான் என்ன செய்யலை? உன் மேலே கை போடலை. ஒப்பு கொடுத்திருந்தும் நான் கைகளை உன் மேலே போடலை. சவுல் தாவீதுக்கு எதிராளியாக தான் செயல்பட்டார். ஆனால் அங்கே தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். சவுலிடத்தில் நீதிக்குரிய காரியங்கள் இல்லை, ஆனால் அவர் சொல்லிக்கிறாரு, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அப்போ ஒரு நீதிமானாய் வாழுகிறவருடைய வாழ்க்கையிலே என்ன வெளிப்படுகிறது? நன்மையான காரியங்கள் வெளிப்படுகிறது. அவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தீமைக்கு தீமையை சரி கட்டாதவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் மனிதர்கள் மூலமாக நம்ம தீமைகளை தான் நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலை. அதை தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்பினேன், ஆனால் அவங்க எனக்கு இப்படிப்பட்ட தீமையை செய்வாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல கேட்டிருக்கோம்ல. இன்றைக்கு மனிதர்கள் நமக்கு தீமை செய்கிறவர்களாய் இருந்தாலும், நம்மை விரோதிக்கிறவர்களாய் இருந்தாலும், நம்மை அழிக்கும்படியான காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமான்களாக நாம் காணப்பட வேண்டுமென்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தீமைக்கு தீமை செய்கிறவர்களாய் இராமல் நாம் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது இந்த காரியத்தை செய்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்புக்கு விரோதமான தீமையை தான் செய்தார்கள். யோசேப்பை அழித்து விட வேண்டும், ஏனென்றால் அவெல்லாம் நம்ம எல்லாரும் அவனை ஆள வேண்டும், அவனுக்கு அடிப்படைய என்ற விதத்தில் சொப்பனத்தை எல்லாம் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறான். ஆகவே அவனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவங்க செயல்படும் பொழுது ஆண்டவர் யோசேப்பை பாதுகாக்கிறார். யோசேப்பு உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த சகோதரர்கள் எல்லாரும் யாரை தேடி வராங்க? யோசேப்பை தேடி வருகிறார்கள். யோசேப்பு நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், அன்றைக்கு என்னை கொல்லும்படியாக தானே நீங்கள் நினச்சிங்க, ஒருவேளை கொன்று போட்டிருந்தா நீங்கள் இன்றைக்கு என்னை நீங்கள் இந்த இடத்துல ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடிந்திருக்குமா அப்படின்லாம் ஒருவேளை கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பும் இதை போலவே தான் சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக மாற்றினார். ஆகவே அந்த நன்மை செய்த தேவனைப் போல நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும், எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நான் நன்மை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்போதான் ஆண்டவருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாக இருக்க முடியும். ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த சந்ததியிலே உன்னை நீதிமானாக நான் கண்டேன் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் கடைசி காலங்கள் மனிதனுடைய முடிவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சடுதியான முடிவுகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிற்பதற்கு எப்பொழுதும் நாம் பாத்திரவான்களாக இருக்கணும், எப்பொழுதும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய கணக்கு சரியாக இருக்கணுமே. ஆண்டவர் நம்மை பார்த்து நீதிமான்களாக பார்க்க நம்முடைய வாழ்க்கை அதற்கேற்ற விதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்க்கிறோம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான்கள் யார் என்று ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது பார்த்தோம், நீதிமான்கள் நன்மை செய்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நீதிமான்கள் என்ன செய்கிறார்கள்? உத்தமத்திலே நடக்கிறார்கள். ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமத்திலே அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அதனால தான் யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அந்த உத்தமத்தை யோபு காத்து கொண்டார். அந்த உத்தமத்திலே உறுதியாக இருந்தார். அதனால தான் அவங்க மனைவியிடத்தில் அவர் அப்படிப்பட்டதான வார்த்தைகளை அவர் கேட்கும்படியான சூழ்நிலை. இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை உங்களுக்கு பண்ணிட்டாரு. ஆண்டவர் இவ்வளோ இழப்புகளை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துட்டாரே, இன்னும் இந்த உத்தமத்தில் நிற்கிறீங்களா அப்படின்னு மனைவி திட்டுறாங்க. ஆனால் யோபு பொறுமையாய் பதில் சொல்லுகிறார். யோபின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. யோபு ஆபிரகாமுடைய பொறுமையை குறித்து நாம் தியானித்ததைப் போல யோபுவும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு கூட அவர் காத்திருந்ததை பார்க்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த உத்தமம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நம்முடைய கூடாரம் நீதிமானுடைய கூடாரமாய் அது இருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது எசேக்கியேல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அநேக நேரங்களை நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமல், இப்படி நிறைய காரியங்கள் அங்கே போட்டப்பட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். இவைகளெல்லாம் யார் ஒருவர் செய்கிறாரோ அவனே நீதிமான், அவனே நீதிமான். அந்த வசனத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அவன் பிழைக்கவே பிழைப்பான். என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருக்கிறபடியினாலே அவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் நீதிமான்களாக இருக்கிற ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உத்தமத்திலே நாம் உறுதியாய் இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகள் மூலமாக நாம் பார்க்கிறோம். அப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் அந்த கம்பீர சத்தத்தை நாம் பார்க்க முடியும், அந்த கம்பீரத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு மாறாக நம்முடைய கூடாரங்களிலே முறுமுறுப்புகள் இருக்கக்கூடாது. நம்முடைய கூடாரங்களிலே யோபுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தை உம்முடைய கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். நம்முடைய கூடாரத்தில் கிரமமான காரியங்களுக்கு எதிர்மறையாக எவைகள் இருந்தாலும் அவைகள் அக்கிரமமான காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கும் என்றால் அவைகளை நாம் விலக்க வேண்டும். விளக்குனாதான் ஆண்டவருடைய கம்பீரத்தை நம்ம பார்க்க முடியும். யோசுவாவில் நம்ம வாசிக்கிறோம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நாளைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய முடியும். பரிசுத்தப்படுத்தலைனா, சுத்திகரிக்கலைனா, அசுத்தத்தோடு இருப்போம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ நம்முடைய கூடாரத்தில் அநியாயங்கள் இருக்கக்கூடாது, அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது, முறுமுறுப்புகள் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாவற்றிலும் முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ளாக முறுமுறுப்பு. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இன்னும் நம்ம வீட்டுகளிலே நாம் முறுமுறுப்போடு இருப்போம் என்றால், ஆண்டவர் செய்தவைகளை மறந்து நாம் இன்னும் ஆண்டவரை நாம் வேதனைப்படுத்தி கொண்டிருப்போம் என்றால் அந்த கூடாரம் கம்பீர சத்தம் நிறைந்த கூடாரமாக இருக்காது. அது முறுமுறுப்பு நிறைந்த கூடாரமாக, அல்லது புலம்பலின் கூடாரமாக, அழுகையின் கூடாரமாக காணப்படுகிறதா இருக்கும். ஆகவே அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் விலக்குவோம். நீதிமானுடைய கூடாரமாய் நாம் காணப்பட வேண்டும். நீதிமானுடைய கூடாரத்தில் ஏன் கம்பீர சத்தம் இருக்கு? நீதிமானுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைந்திருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு வீடாக நீதிமானுடைய வீடு காணப்படுமா? அப்போ அப்படி பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கும் பொழுது அந்த வீட்டில் என்ன இருக்கும்? நிச்சயமா என்ன இருக்கும்? கம்பீரம் இருக்கும். ஒரு வீட்டில் குறைவுபடும் பொழுது தான் என்ன ஆகுது? புலம்பல் வருது, முறுமுறுப்புகள் வருது, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, வெறுமையான சூழ்நிலையில் இவைகளெல்லாம் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவைகள் குறைவுபட்டாலும் அங்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது நாம் குறைவுகளை பார்க்க மாட்டோம், ஆண்டவர் கொடுத்த நிறைவுகளை நாம் பார்த்து ஆண்டவரை நாம் துதிப்போம். அதுதான் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய வீட்டிலே அந்த கம்பீர சத்தம் உண்டாவதற்கு காரணம் அவருடைய வீட்டிலே பொக்கிஷம் நிறைந்திருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. மற்றவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மாத்திரம் எப்படி இதெல்லாம் நடக்குது, இவங்க மாத்திரம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்காங்க, இவங்களுடைய குடும்பத்தில் மாத்திரம் எப்படி மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி ஆண்டவர் வைத்திருப்பார். உங்களுக்கு ஒரு கேடும் வராது. நீங்கள் நீதிமான்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே நீதிமொழிகள் 10:24 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நீதிமான்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீதிமான்கள் கேட்கும் பொழுதே, அவர்கள் விரும்பும் பொழுதே கர்த்தர் அவைகளை அவர்களுக்கு கொடுக்கிறாராம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது. ஆண்டவர் நீதிமான்களுடைய வாசஸ்தலங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதம் பெற்ற அந்த வீடு எப்படி இருக்கும்? கம்பீரத்தினால தானே நிறைந்திருக்கும். அந்த வீட்டில் எப்படி அழுக சத்தம் கேட்கும்?
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்கே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த அந்த வீடு கம்பீரத்தினால தான் நிறைந்திருக்கும், வேதனையே இருக்காது. அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, அவர்கள் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படுகிறது, அவருடைய வீடுக்கு பொக்கிஷங்களினாலே நிறைந்திருக்கிறது. அவர்களுக்கு ஒரு கேடும் வராமல் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாக நாம் வாழ பிரயாசப்படுவோம். நீதிமான்களுக்குரிய தகுதிகள் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்று ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை திருத்திக் கொள்வோம். நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக சரிப்படுத்திக் கொள்வோம். கம்பீர சத்தம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய கூடாரத்திலே கர்த்தர் நாம் அனுபவிக்கும்படியாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, நம்ம கூடாரத்தை என்ன அணுகாது? 10ஆம் வசனத்தில், வாதை கூடாரத்தை அணுகாது. நீதிமான்களுடைய கூடாரத்துக்கு தான் இந்த காரியங்கள்லாம் பொருந்தும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் என்ன அணுகாது? வாதைகள் அணுகாது. ஹல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சமாதானத்தோடு இருக்கிறது. நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறது. அதில் என்ன இருக்காதா? குறைவுகள் இருக்காது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். என் வாழ்க்கை கம்பீரமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிற உங்களுடைய நம்பிக்கை நல்லது, உங்களுடைய விசுவாசம் நல்லது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நாம் பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் நம்முடைய கூடாரத்திலே அநியாயங்கள், அக்கிரமங்கள் போன்ற காரியங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து அதனோடு கூட அவர் சேர்த்து கொடுப்பார் என்ற வசனத்தின்படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கம்பீரத்தை மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு எனக்காக கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்னை உணர்த்துகிறார். என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இல்லை, இந்த இனி வருகிற நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் இவைகள் நிறைவேற பிரயாசப்படுவேன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வார்த்தைகளை கேட்கிறவர்கள், நாம் ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் கடந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்மை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு, அதற்காக தானே ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாயிருக்க வேண்டும், அவங்க வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய இரத்தத்தையே சிந்தி நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு விலையேற பெற்ற மீட்பை அவர் பெற்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுப்பாராக. கண்களை மூடி செபிப்போமா? அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை பிடித்து நான் செபித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டவரே, நான் இன்றைக்கு கேட்ட ஒவ்வொன்றும் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அவைகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய சரீரத்திலும் இருக்கிற அசுத்தங்கள் நீங்க நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டியது
அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான மனிதர்களை எங்களை வேதத்திலே உதாரணமாய் நீர் வைத்திருக்கிறீரே அப்பா. அவர்களை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போமா? நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தார்களப்பா. அவங்க உத்தமத்தில் உறுதியாய் நின்றாங்கப்பா. அப்படிப்பட்டவர்களாய் எங்களை மாற்றும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர், வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்த ஆண்டவர், அவைகளை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.